வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. மத்திய மாநில அரசுகள் வேளாண்மையாளர்களை தொழில் முனைவோராக மாற்றி அவர்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களை கொண்டு மதிப்பீட்டு பொருட்களாக மாற்றி விற்பனை செய்து வருவாயினை நேரடியாக பெற வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு வேளாண்மை வணிக மற்றும் விற்பனை துறை பங்காற்றி வருகின்றது. அதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்தில் நேந்திர வாழைப்பழத்தில் சிப்ஸ் செய்வதற்கு சங்கமம் வாழை உற்பத்தியாளர்கள் குழு வழிகாட்டியாக உள்ளது. இதன் சிறப்பினை கூறுகிறார் ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன்பாளைய விவசாயி பி. பரமேஸ்வரன் அவர்கள். நாங்கள் இந்த கூட்டமைப்பு வந்து 2007 வந்து நாங்கள் தோட்டக்கலை சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்தோம். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த தோட்டக்கலை சுய குழு வந்து கூட்டமைப்பாக ஏற்படுத்தினோம் 2007. சங்கமம் உழவர் சங்கம் கூட்டமைப்புன்னு 2வது வந்து அந்த கூட்டமைப்பு ஆரம்பித்தோம். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணலான்ட்டு ஒரு 2 வருஷமும் நாங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். மதிப்பு கூட்டுதல், ஏன்னா நம்ம வந்து பொருள் வந்து ஒரு வாழை உற்பத்தி பண்ணுறோம், நெல் உற்பத்தி பண்ணுறோம், அதை வந்து அப்படியே விற்காமல் அதை வேல்யூ ஆடட் மதிப்பு கூட்டி விற்றோம்னா நம்மளுக்கு வந்து விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமாக இருக்குது. அதனால் வந்து அது நாங்கள் ஒரு திட்டமாக ஐடியா பண்ணி அதுக்கு செயல்முறையில் இறங்கினோம். அப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வேளாண் வணிகத்துறை வந்து இதுக்கு எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வந்து இந்த மாதிரி செய்யலாம். அது சமயம் நாங்கள் வந்து நபார்டு அணுகும்போது நாங்கள் வந்து வாழை உற்பத்தியாளர் சங்கம்னு சொல்லி நாங்கள் சங்கமம் உழவர் சங்கம் வாழை உற்பத்தியாளர் சங்கமம் பனானா ப்ரொடியூசர் கம்பெனிங்கிறத வந்து ஒரு நிறுவனமாக நாங்கள் வந்து பதிவு பண்ணி அதன் கீழே பார்த்திங்கன்னா ஒரு 14 ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சு நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் இதை நடத்திட்டு வரோம். இப்போ நாங்கள் அது எதுக்காக அப்படி செஞ்சோம்னா, முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வாழைக்காய் நாங்கள் இப்போ 20 வருஷமாக எல்லோரும் எங்கள் தோட்டத்தில் பயிர் பண்ணும்போது வியாபாரி வர்ற ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு வராமல் போயிடுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சேதாரங்கள் நிறையா வருது விவசாயிகளுக்கு. நாம் ஏன் வந்து வாழைக்காயை ஏன் விற்க வேணாம், நம்ம வந்து அதுக்கு ஒரு மதிப்பு கூட்டியே பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் எங்களுக்கு தோணுன ஒரு சின்ன ஐடியா வந்து நேந்திரன் நாங்கள் சாகுபடி பண்ணுறதுனால நேந்திரன்லேருந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் சிப்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு 4 நேந்திரன் 4 வெரைட்டி பண்ணி இப்போ நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வரோங்க. இந்த மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா எங்களுது இப்போ ஒரு மதுரை ஏரியா, ராஜபாளையம், மதுரை, திருமங்கலம் அந்த ஏரியா, சாத்தூர் வரையில் நாங்கள் கொஞ்சம் போயிட்டுருக்குறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா வாலாஜா, காட்பாடி, திருவண்ணாமலை, வெள்ளூர் அந்த ஏரியா போகிறோம் நாங்கள். இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு வியாபாரி வந்து எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குனாங்க. அது எங்களுடைய எங்ககிட்ட வியாபாரி வர்றதுக்கு ஒரே காரணம் வந்து நாங்கள் வந்து குவாலிட்டியாக பண்ணுறோம். நாங்கள் வந்து மற்ற வியாபாரிகள் மாதிரி நாங்கள் வந்து தர குறைவாக செஞ்சு நாங்கள் போட்டிக்கு நாங்கள் போகல. நம்ம பொருள் வந்து ரா மெட்டீரியல் எங்ககிட்டே இருக்குது. நாம் வந்து அதை சுத்தமான தேங்காய் எண்ணெயில் போட்டு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கன்சியூமரை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இப்போது ஒரு ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை வந்து நாங்கள் தயாரித்து இப்போ சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் இது வந்து ஒரு சொர்ணமுகிங்கிற ஒரு புதிய ரகம் நேந்திரன் வாழையில். இது வந்து இங்கே நம்ம கண் இங்கே கிடைக்காதுங்குது. இது ஒரு கண்ணுடைய சீலிங் வந்து 60 ரூபா வருது. இப்போ இந்த மாதிரி ரகம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஜனவரியில் ஆரம்பித்தோம்னாங்க, ஜனவரியில் 1 ஏக்கரா, பிப்ரவரியில் 1 ஏக்கரா, மார்ச்சில் இப்படி ரொட்டீனாக நாங்கள் வந்து மாதம் வந்து இவ்வளோ பிளான்ட்டு போட்டு
மாதம் வந்து எங்களுக்கு வந்து இப்போ டெய்லி எங்களுக்கு ஒரு டன் சிப்ஸு வாழைக்காய் தேவைப்படுதுன்னா மாதம் 30 டன் எங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த 30 டன் வர்றதுக்கு எவ்வளோ ஏக்கரா நடவு பண்ணால் ஈக்குவல் ஆகுங்கம்மா. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து 14 விவசாயிகள் வந்து ஆளுக்கு ஒரு ஏக்கரை இப்படி வந்து போட்டு வரும்போது நாங்கள் வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் யார்கிட்டையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேணுங்கிற தேவைகள் இருக்காது. எங்கள் பொருளையே நாங்கள் வந்து அதை சேல்ஸ் பண்ணுற மாதிரி வந்துடுங்க. அது குறிப்பாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா வியாபாரிகளில் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு தோட்டத்துலேருந்து அவங்களுக்கு காய்கள் வரலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரே ரகம் சொர்ணமுகினா சொர்ணமுகி மட்டும் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டு குவாலிட்டி அந்த சைஸு ஒரே மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு வந்துருக்குறோங்க. அது நவீன விவசாயத்தில் நாங்கள் போகிறதுனால இப்போ சொட்டு நீர் போகிறனால பார்த்தீங்கன்னா ஒரு நீர் நம்மளுக்கு மிச்சமாகுது, ஆட்கள் செலவு குறையுது, அறுவடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துடுது. இதெல்லாம் எங்களுக்கு அந்த சொட்டு நீருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது அரசாங்கம் வந்து அதுக்கு மானிய திட்டங்கள்லாம் அறிவித்து அந்த மாதிரி நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஒரு 4 வெரைட்டி நாங்கள் நியந்திரங்கள் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா இது காய் சிப்ஸ். இதிலே வந்து பழம் பழுத்து பின்னாடி போகிறது வந்து பழ சிப்ஸ்னு பண்ணுறோம். இதுலேயே மசாலா சிப்ஸு. இது ஒரு இனிப்பு வகை ஒரு வெல்லம் கலந்த ஒரு ஒரு ரகம் போடுறோம். நாங்கள் ஒரு 4 வெரைட்டி நேந்திரங்கள் நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்குறோம். இதை வந்து நாங்கள் சந்தைப்படுத்தலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் பொருள் வந்து தரமாக இருக்கிறதுனால இப்போ நாங்கள் கொஞ்சம் வெளியூருக்கு போயிட்டுருக்குறோம். இது லோக்கல் வந்து இப்போ எங்களே தேடி வந்து வாங்குகிற அளவுக்கு நாங்கள் இந்த தரத்தை வந்து உயர்த்தி இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கிறனால வந்து விவசாயிகளுக்கு இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு முயற்சி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாங்கள் வாழைக்காயாக விற்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40% பார்த்திங்கன்னா வேல்யூ எடிட் பண்ணும்போது அந்த விவசாயிக்கு ஒரு வருமானம் அதிகரிக்குது. அப்போ வந்து எல்லா விவசாயிகளும் வந்து இந்த முறையை பயன்படுத்தி உற்பத்தியாளர் சங்கம் இப்போது நாங்கள் வந்து வாழைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னொரு நெல்லுக்கு ஆரம்பிக்கலாம். நெல்லை வந்து நீங்கள் அதை அரிசியாக பண்ணி மார்க்கெட் பண்ணலாம். இப்போ மஞ்சளை வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி தேங்காய் இருக்குங்க. தேங்காயை வந்து நீங்கள் கொப்பரை எடுத்து ஆயிலை பண்ணி நீங்கள் பண்ணும்போது ஒரு கூடுதல் வருமானம் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கும். இதை வந்து எல்லா விவசாயிகளும் பின்பற்றி அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற எங்களுடைய சங்கமும் வாழை உற்பத்தியாளர் சங்கத்தின் மூலம் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரம் பெற பி. பரமேஸ்வரன் அவர்களை 09848492976 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மலைப்பகுதிகளில் பட்டர் பீன் சாகுபடியினை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கொடைக்கானலில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி. சதீஷ் அவர்கள் விவரிக்கின்றார். இப்போ பட்டர் பீன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பீன்ஸு வந்து லோக்கல் பீன்ஸுன்ற ரகங்கள் நிறையா இருக்குது கொடைக்கானல் பகுதியில். அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பட்டர் பீன்ஸ். கொடைக்கானல் பட்டர் பீன்ஸ் அதோட தாவரவியல் பேர் வந்து ஃபேசியோலஸ் லுனைட்டஸ். இது வந்து ஃபேபேசி குடும்பத்தை சேர்ந்தது. விவசாயிகள் பார்த்திங்கன்னா பீன்ஸ் சாகுபடி செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான கவனிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனோட ஸ்பேசிங், அதாவது இடைவெளி. ரெண்டாவது வந்து விதை நேர்த்தி சீட் ட்ரீட்மெண்ட்டு. மூணாவது பார்த்திங்கன்னா வந்து உர மேலாண்மை. நாலாவது வந்து பயிர் பாதுகாப்பு. இது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது வந்து இடைவெளின்னு பார்த்திங்கன்னா வந்து யாருமே வந்து அதிகமாக கரெக்டான இடைவெளியில் அது நடுறதில்ல. இடைவெளின்னு பார்த்திங்கன்னா செடிக்கு செடி வந்து 15 சென்டிமீட்டரும் வரிசைக்கு வரிசை வந்து 30 சென்டிமீட்டரும் வந்து
இதை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து விதை நிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த விவசாயமே வந்து விதை நிறுத்தி செய்கிறதில்ல. விதை நிறுத்தி ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து நோய் மற்றும் பூச்சியிலேருந்து தப்பிக்கலாம். அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து தலைச்சத்து வந்து நம்ம உடனடியாக கிடைக்கும் அந்த விதை நிறுத்தி செய்கிறது. விதை நிறுத்தி எப்படி செய்கிறது அப்படின்னா வந்து 2 கிலோ வந்து ட்ரைகோடர்மா விரிடே, 2 கிலோ வந்து பாஸ்போபாக்டீரியா ரெண்டையும் கலந்து 1 ஹெக்டாருக்கு வந்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து விதைகளை வந்து போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் விதைச்சிங்கன்னா இந்த நோய் மற்றும் பூச்சி தாக்குலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா உர மேலாண்மைன்னு பார்த்திங்கன்னா வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவில் வந்து உரத்தை வந்து மிக்சர் ஃபெர்டிலைசர்ன்றாங்க, அதெல்லாம் வந்து போட்டு வந்து அதிக அளவில் போட்டு காசை வீணாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான விதை உரம் மேலாண்மை பண்ணிங்கன்னா வந்து அதிக விளைச்சல் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து யூரியா சூப்பர் பொட்டாஷ் பார்த்திங்கன்னா வந்து 135 135 130 என்ற விதத்தில் வந்து யூரியா சூப்பர் பொட்டாஷ் வந்து 1 ஹெக்டாருக்கு வந்து பட்டர் பீன்ஸுக்கு தேவைப்படும். முதல்ல வந்து அடி உரமாக வந்து 90 90 90, அதாவது யூரியா 90 கிலோ, சூப்பர் 90 கிலோ, பொட்டாஷ் 90 கிலோ, இதை வந்து அடி உரமாக வந்து 25 டன் தொழு உரத்தோடு சேர்ந்து வந்து அடி உரமாக போடணும். அப்புறம் 20 நாள் கழித்து வந்து 45 கிலோ 45 கிலோ 45 கிலோ யூரியா சூப்பர் பொட்டாஷ் இது வந்து மேல் உரமாக போடணும். இதை போட்டது மூலம் உங்களுக்கு வந்து தலைச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து மூன்றுமே வந்து சரியாக கிடைக்கும். வந்து விளைச்சலும் அதிகமாக வரும். பார்த்திங்கன்னா வந்து பயிர் பாதுகாப்புலேயே 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து நோய் மற்றும் பூச்சி. நோயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப தாக்கக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வைரஸ், அதாவது பீன்ஸ் எல்லோ மொசைக் வைரஸ். அந்த பேர்லேயே இருக்கும், அதாவது எல்லோன்னா மஞ்சள் நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இலை வந்து விழுந்து மொத்த விளைச்சலுமே தாக்கிடும். ஸோ அதை வந்து இந்த நோய் வந்து எப்படி பரவுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து அஸ்வினி ஏஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க, இது மூலிமா தான் வந்து பரவுது. இந்த பூச்சியை நம்ம கட்டுப்படுத்தினாலே வந்து இந்த நோயை கட்டுப்படுத்திடலாம். பூச்சி வந்து கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ரோகர் 2 கிராம் 1 லிட்டருக்கு வந்து தெளிப்பதன் மூலம், பூ மற்றும் காய் இருக்கும்போது வந்து தெளிப்பதன் மூலம் இதை கட்டுப்படுத்தலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து பவுட்ரி மில்டியூன்னு, அதாவது சாம்பல் நோய். இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நனையும் கந்தகம், அது 2 கிராம் 1 லிட்டர்ன்ற விதத்தில், அப்படி இல்லைன்னா வந்து கந்தகத்தூள், அதாவது சல்ஃபர் டஸ்ட்னு சொல்லுவாங்க, இதை வந்து 25 கிலோ 1 ஹெக்டாருக்கு தெளிப்பதன் போது இதை கட்டுப்படுத்தலாம். மூணாவது பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு, அதாவது இலை துரு நோய், இதை கட்டுப்படுத்துன்னு பார்த்திங்கன்னா வந்து கந்தகத்தூள் 25 கிலோ 1 ஹெக்டாருக்குன்ற விதத்தில் வந்து இதை தெளிப்பதன் மூலம் இந்த நோயும் கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக பயிர் பாதுகாப்பில் வந்து பூச்சின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்பர் 1 வந்து இருக்கிறது வந்து ஒயிட் ஃப்ளை, அதாவது வெள்ளை ஈ. இதை கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார் தின்ற ஒரு கெமிக்கல், அதாவது 3 கிராம் 1 லிட்டருக்கு தெளிப்பதன் மூலமும், அப்புறம் வந்து குவக்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து 2 ml 1 லிட்டர் தெளிப்பதன் மூலம் இதை கட்டுப்படுத்தலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து தத்துப்பூச்சி, அது லீஃப் ஹாப்பர், கிளாஸ் ஹவுஸ், அஸ்வினின்ற போன்ற பூச்சி. இந்த அஸ்வினின்றது சக்கிங் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து டைமித்தோயேட் 2 ml per லிட்டர், அப்படி இல்லைனா வந்து மெத்தில் டெமெட்டான், இது வந்து 1 ml per லிட்டர்ன்ற விதத்தில் தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாம். மூணாவதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஆஷ் வீவில், இது வந்து சாம்பல் வண்ண கூன் வண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிக அளவில் வந்து பீன்ஸு மட்டும் இல்லாமல் எல்லா செடியிலுமே வந்து இருக்கக்கூடியது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இலை மேனில் வந்து பூவாக இருக்க வந்து காய் வரைக்கும் அந்த கடிச்சு வச்சிடும். இது கடிப்பதன் மூலம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்படி நடக்காத வந்து விளைச்சலும் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபாசலோன், இது வந்து 1.5 ml 1 லிட்டருக்கு தெளிப்பதன் மூலம் இந்த நோய் வந்து பூச்சி வந்து கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரம் பெற முனைவர் ஜி சதீஷ் அவர்களை 09790643877 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க.